சங்கரா மீன் குழம்பு வைக்கலான்னு நினச்சி வாங்கினேன். குழம்பு பாதி வச்சுட்டு வறுக்கவும் செஞ்சுட்டேன். அது எப்படி செய்யணும் பார்க்கலாமா? வறுத்தாலும் நல்லாயிருக்கும், குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். சங்கரா மீன் நல்லா ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்து இதை மாதிரி மஞ்சாத்தூள் போட்டு நம்ம ஆஞ்சி எடுத்துகிட்டு வந்த மீன் எல்லாத்தையும் அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பிரட்டி வச்சுருங்க. இதை மாதிரி மஞ்சாத்தூள் போட்டு பிரட்டி வச்சுருங்க. கை வச்சு நல்லா இது மாதிரி பண்ணுங்க. பண்ணி அப்படியே வச்சு மூடிடுங்க. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ வறுக்கிறத காமிக்கிறேன், எப்படி வறுக்கணுன்ட்டு. முதல்ல புளி எடுத்து போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு இதை மாதிரி கரைச்சிக்கணும். கரைச்சி வெடிக்கட்டி வச்சுங்க இதை மாதிரி. இப்போ இதுக்கு தேவையான பொருள்: மிளகாய்த்தூள், மஞ்சாத்தூள், உப்பு. மஞ்சாத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு இதை மாதிரி பிசைஞ்சுங்க. எல்லாத்தையும் நல்லா இதை மாதிரி கலரிட்டு இப்போ நம்ம மீன் எடுத்து இதில் சேர்த்துடலாம். இது மாதிரி மீன் எடுத்து, சங்கரா மீன் எடுத்து அதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். மீன் எடுத்து எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை மாதிரி பிரட்டிக்கலாம். கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஏற்கனவே மீன் வறுத்தாச்சு, திருப்பி இது ரெண்டாவது போட போகிறேன் பாருங்கள். இது மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு மீன் எடுத்து இதை மாதிரி போடுங்க. பொறுமையாக போடுங்க, கையில் எண்ணெய் போடும். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போது நம்ம ஸ்லோ பண்ணிக்கலாம். வேகமாக வைக்காதீங்க, தீஞ்சிரும். அதனால் பொறுமையாக இதை மாதிரி திருப்பி விடுங்க. பாருங்கள் நான் எப்படி திருப்புறேன்ட்டு. மெதுவாக திருப்புங்க, இல்லை மீன் உடஞ்சிரும். இப்போ அந்த கடாய் திருப்பி வச்சுக்கிட்டு திருப்பணும். அப்படியே திருப்பினா உடஞ்சிரும். அதை கடாயை நமக்கு ஏற்ற மாதிரி மீனை திருப்பி வச்சுட்டு திருப்புங்க. அவ்வளோதான். நமக்கு எப்படி வட்டமோ அதை வச்சு திருப்பிக்கிங்க. இப்போ மீன் வந்துருச்சு. இப்போ எடுத்து எல்லாத்தையும் தட்டில் வச்சுட்டு காமிக்கிறேன். இதை பாருங்கள், 3 மீன் வெந்துருச்சு. இருக்கிற மீனெல்லாம் போட்டு எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போயே சாப்பிடணும் போல் இருக்குல்ல? நீங்களும் உடனே சங்கரா மீன் வாங்கி இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பும் நல்லாயிருக்கும், வறுத்தாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் சங்கரா மீன் வாங்கி குழம்பு வச்சுட்டு வறுத்துட்டு இதை மாதிரி சாப்பிட்டு பாருங்கள்.